அனைவருக்கும் வணக்கம். ஒரு 15 வயசு இருக்கக்கூடிய ஒரு இளங்கன்று கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல ஸ்கேம் பண்ணியிருக்காருங்க. அவர் எப்படிலாம் ஸ்கேம் பண்ணியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். கொடுவாய் அன்பு அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு இன்ஃபுளுசர் ஒரு தம்பி இருக்காப்ல. அவரோட வேலை என்னன்னா, நம்ம கீழே கமெண்ட்ஸ் போறோம் இல்லையா, அந்த கமெண்ட்ஸை பார்த்து அதுக்கு ரிப்ளை வீடியோ போடுறது. இப்போ நீங்க மண்ணில் நடங்க, அதாவது மண்ணில் தான் நடப்போம், அதை மண்ணில் நடங்குன்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை போட்டால் அதை திரும்பி பண்ணுவார். சாப்பாடில் உப்பள்ளி கொட்டி சாப்பிட்றது, மஞ்சத்தூள் அள்ளி கட்டி சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி பல வீடியோக்களை போட்டு வைரலான ஒரு தம்பி தான். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இன்னும் வைரல் ஆகிறாரு பையன். தனி ஒரு தளபதி ஃபேனாகவும் ஒரு தளபதி வெறியனாகவும் டிவிக்கு தொண்டனாகவும் அந்த பையன் காட்டிட்டு இருக்காரு வெளியுலகத்துக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்டங்க, அதாவது இந்த ட்ரேடிங்கு, பெட்டிங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ இந்த மாதிரி வேலைகளை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஈஸியாக பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் ஒரு அமௌண்ட் எனக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு நான் வருமானம் வர மாதிரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தம்பி ஒரு மிகப்பெரிய ஸ்கேமில் இறங்கியிருக்காரு. இறங்குறது மட்டும் இல்லைங்க, பல ஆயிரம் பேர்கிட்ட 500, 1000, 5000 ஏகப்பட்ட பணத்தை சுருட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும். இதனால் ஏமாந்தவங்க கணக்கே இல்லாத அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா இந்த கொடுவாய் அன்பு அப்படின்ற ஒரு சின்ன பையனோட பேச்சு தான் சோசியல் மீடியா முழுக்க இருக்கு. இது என்னடா இந்த பையன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம போய் செக் பண்ணோம், ப்ரொஃபைல்லாம் செக் பண்ணோம். ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னாலே இந்த பையனோட வீடியோஸ் எல்லாமே ஃபுல்லாக கிரிஞ்சாக தான் இருக்குது. எல்லாமே செயற்கையாக செய்யப்படுறது. ஸோ ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா மிளகா பொடியை கொட்டி சாப்பிட்றாரு, வெங்காயத்தை அறுத்து கண்ணில் வச்சுக்கிறாரு. இதெல்லாம் யார் அந்த பையன்கிட்ட கேட்குறாங்கன்றது தெரியல. ஸோ இவங்களே ஒரு டீமை செட் பண்ணி ஸோ இந்த மாதிரி மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக ஒரு அனுதாப அலைக்காக இந்த பையன் இந்த சின்ன வயசில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நாட்கள் போக 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 பையனோட வைரல் ரொம்ப அதிகமாக போகுது. ஏன்னா தன்னை ஒரு டிவிக்கு தொண்டனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியா ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா விஜய் அதிக அளவில் ட்ரெண்டாக இருக்காரு. சோ அதுல தன்னை ஒரு டிவிக்கு தொண்டனாகவும் விஜயோட ரசிகனாகவும் பையன் காமிச்சிக்கிறாரு. அப்படியே படிப்படியா போறாரு. அடுத்தது மலேசியாவுக்கு போறாருங்க. மலேசியாவுக்கு போயிட்டு நான் விஜய் அவர்களை பார்க்க போறேன், மலேசியாவுக்கு நான் போயிட்டேன்ற மாதிரி நிறைய வீடியோக்கள் வெளியே வந்தது. என்னன்னு விசாரிச்சு பார்த்தா பையன் என்ன பண்ணியிருக்காருன்னா, மலேசியாவில் ஒரு பர்சனை, லோக்கல் பர்சனை பிடிச்சி விஜய் கூட இருக்கவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணி அங்க இருக்க வீடியோஸை எனக்கு எடுத்து அனுப்புங்க அப்படின்னு ஒரு வேலையை பார்த்துருக்காரு. ஸோ அந்த வீடியோஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் தான் நிஜமாவே மலேசியாவுக்கு போன மாதிரியும் அந்த ஆடிட்டோரியம்குள்ளே என்ன விட்ட மாதிரியும் நிறைய ஃப்ராடு வேலை. இந்த சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு ஃப்ராடை யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. இது படத்தில் சதுரங்க வேட்டை படத்தில் கேள்விப்படுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த பெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காருன்னா, 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 17000 ரூபா கொடுக்குறோம். எப்படின்னா ₹1 ₹2 இல்லை, நீங்கள் 1000 ரூபா கட்டினீங்கன்னா 17000 உங்களுக்கு ரிஃபண்ட், அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபம் வரும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா, ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த வேலை இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இளைஞர்கள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இளைஞர்களை ஃபோக்கஸ் பண்ணுறது தம்பி. எல்லாரும் 1000, 500, 1000, 500 அந்த ஒரு இதுக்குள்ளே போகிறதுனால இது பெருசாக கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் வெளியில் வராது. கடைசியாக ஒரு 6 மாதம் 1 வருஷமாவே பையன் இதே வேலையை தான் சுற்றிட்டு இருந்திருக்கான். இப்போ ரீசெண்டாக இதை பற்றி ஒரு பொண்ணு வீடியோ போட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட ஒரு 4000 முதல் 5000 வரைக்கும் ஏமாத்திருக்காரு தம்பி. எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா சேம் இதே தான், உங்களுக்கு நாங்கள் ட்ரேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை ஏமாத்திருக்காரு. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஒரு 1000 ரூபாய் கட்டியிருக்காங்க. திரும்பி அந்த அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்றாரு. மேலே நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கட்டணும்க்கா, இன்னும் எக்ஸ்ட்ரா கட்டினீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வரும், இன்னும் நீங்கள் 4000 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், இன்னும் நீங்கள் 5000 எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். மாதிரி கண்டினியூஸாக தொடர்ந்து எல்லாருக்கிட்டையும் இதே வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு அது தைரியமாக வீடியோ போட்டதுனால இன்னைக்கு பையன் கை வைக்காத இடமே இல்லை. அவ்வளோ ஒரு சோசியல் மீடியாவே பிளாஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது இந்த ஒரு வாரமும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுறவங்க கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி நக்கலாக பேசுறது. ஸோ இந்த பையனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் இருக்காராம், யாரோ கௌதம்னு சொல்கிறாங்க. அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20, 22 வயசு இருக்கும் போல. அந்த பையன் தான் இந்த சின்ன பையனுக்கு ஸ்கிரிப்ட் முதல் கொண்டு எல்லாமே சொல்லிக் கொடுத்து ஒரு ஃபேமிலியாக செட்டப்பாகவே இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்காங்க. பையன், அம்மா, அப்பா எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏன் அம்மாவையும் சேர்த்துக்கிறேன்னா, ஏமாந்தவங்க அவங்க அம்மா கிட்ட பேசியிருக்காங்க. யாரு, கொடுவாய் அன்பு அப்படின்ற அந்த பையனோட இந்த ஸ்கேமரோட அம்மா கிட்ட பேசியிருக்காங்க. ஒரு நல்ல தாய் என்ன பண்ணணும், ஓகேப்பா நீங்க ஏமாந்துட்டீங்களா, ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், உங்களோட ரீஃபண்ட் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி தானே பேசணும். இவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்ற ஒரு இதுல பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிதான் பேசுவாங்க. ஆனா இவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னால முடிஞ்சதை பண்ணு, போலீஸ் ஸ்டேஷன் போறியா போ. அப்பனா என்ன இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, குடும்பமே பாத்தீங்கன்னா ஒரு ஏமாத்துற மைண்ட் செட்ல மட்டும் தான் இருந்திருக்காங்க. பொதுமக்களை அந்த அளவுக்கு ஏமாத்திருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, இவங்க ஏமாத்தின காசுல ஒரு தார் காரை வாங்கியிருக்காங்கன்னா பாருங்களேன். தார் காரை வாங்கினு தம்பி வீடியோ போடுறாரு. 2 நாள் கழிச்சு இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் நான் கார் புக் பண்ணன்னு தானே சொன்னேன், நான் வாங்கணும்னு சொன்னேன், திரும்ப அந்த வீடியோ மாத்தி பேசலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இந்த பையன்கிட்ட ஒரு ஃபேக்காகவே இருக்கு. இந்த மாதிரி நீ ஏமாத்தினேன்னு கேட்டா, நான் மட்டும் தான் பெட்டிங் அப் பண்றேன், நான் வேற யாருமே ப்ரொமோஷன் பண்ணேன்னு ஒரு வீடியோ போறான். கடைசி வரைக்கும் நான் ஏமாத்தினதை பையன் ஒத்துக்கவே மாட்டான். ஸோ இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணா இந்த பையன் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டு இருக்கான். அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெண்டா, ஸோ
நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இன்ஃப்ளூயன்சரை பார்த்துக்கிறான். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்சரை பார்த்து அவங்க கிட்ட ஹாய் அண்ணா எல்லா வீடியோஸும் சூப்பராக இருக்கு, சேம் கண்டென்ட் எல்லாருக்குமே ஹாய் அண்ணா எல்லா வீடியோஸும் சூப்பராக இருக்கு, ஹாய் அண்ணா நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு போட்டுறான். அவங்க பதிலுக்கு ஒரு ஹார்ட்டை எதனா கொடுத்துட்டா ஓகே தம்பி தேங்க்யூ தம்பினா ஒரு 4-5 நாள் கழிச்சிக்கிறான். 4-5 நாள் கழிச்சு என்ன பண்ணுறாருன்னா, அண்ணா அம்மாவுக்கு இடுப்பு பிடிச்சிச்சு, அண்ணா அம்மாவுக்கு கை கால் வந்து வரல, அம்மா வந்து பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டாங்க, அம்மாவுக்கு வந்து ஒரே பிரச்சனை, அம்மாவுக்கு வந்து பேதியா போகுது, அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணே தெரியல கண்ணாடி போட்டுட்டாங்க, அம்மாவுக்கு காதே கேட்கல காதில் வந்து ஆப்ரேஷன் பண்ணுன்றாங்க, அம்மாவுக்கு வயிற்றுக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணுன்றாங்க. இந்த மாதிரி கண்டினியூவாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இருக்கான். ஒரு கட்டத்தில் வந்து கேமராமேனுக்கு உடம்பு சரியில்லைன்றான். ஸோ அவன் வந்து கம்ப்ளீட் ஸ்கேம். ஸோ இது வந்து 15 வயசு பையன் பண்ணானான்றது ஒரு டவுட் இருக்கு. ஆனால் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குடும்பமே நின்றுருக்கு இந்த ஸ்கேம்காக. ஸோ இந்த அளவுக்கு வந்து மக்களை ஏமாற்றி சம்பாரிச்சு இந்த சின்ன வயசுல அந்த பையனோட லைஃப் அந்த பையன் கருதுறான். ஏன்னா இது வந்து இன்னைக்கு பெரிய அளவில் வைரல் ஆயிடுச்சு, நியூஸ் சேனல்ஸ் முதல் கொண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பையனோட வாழ்க்கையை வந்து ஃபியூச்சரை கேள்விக்குறியாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அண்டு தம்பி வந்து ஒரு தீவிர விஜய் ரசிகர். என்ன பண்ணுறாருன்னா, விஜயை வந்து காமிச்சு இருக்கக்கூடிய விஜயனுடைய ரசிகர்களை தற்குறி என்றும் அழைக்கலாம், ஆச்சரியக்குறி என்றும் அழைக்கலாம், அணில் கூட்டம் என்றும் அழைக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் அழைச்சிக்கலாம். அவங்களா பார்த்து இந்த பையன் ஏமாத்துறோம். ஸோ அவங்கள பார்த்து ஒரு பர்சனல் மெசேஜ் போட்டு அங்கேருந்து ஒரு பைசாவை கலெக்ஷன் பண்ணுறது. இது மட்டும் இல்லாமங்க, இந்த தீபாவளி பொங்கல்லாம் வந்துச்சுன்னா ஒரு பயங்கரமான ஸ்கேம் பண்ணியிருக்கான். கிராக்கர்ஸ் கடை, அதாவது பட்டாசு கடை இருக்கு பார்த்தீங்களா, அங்கே நான் ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 7,000 8,000 10,000 அந்த மாதிரி ஏகப்பட்ட பணத்தை வந்து பையன் வாங்கியிருக்கான். ஆனால் ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கல. திருப்பி அவங்க காசு கேட்கும்போது என்ன பண்ணியிருக்கான்னா, அதோ இன்னைக்கு பண்ணுறேன் நாளைக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது ஒரு லிஸ்ட் வருது, அது கொட்டுது. அது ஒரு பக்கம் வந்து என்னை இவ்வளோ நிறைய கடைகள் நான் ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறேன், துணி கடையில் ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பணத்தை வந்து பையன் விளையாண்டுருக்கான். இப்போ ரொம்ப வெயிட்டாக மாட்டிட்டாப்ல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டால் அதுக்கும் பதிலுக்கு அடி விழுது. ஸோ எது பண்ணாலும் அடி விழுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நபர்களை வந்து மக்களை நம்பாதீங்க. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்தாலே அவ்வளோ கிரிஞ்சின்னு தெரியுது. விஜய் கூட பேசுன மாதிரி ஏஐ வீடியோஸ் போடுறாங்க. ஸோ எதை வேணால் நம்புவோம். விஜய்க்கு வேறு வேலை இல்லையாங்க. ஸோ இந்த பையனை வந்து பார்த்து பேசுகிறதா விஜய் அவர்களுடைய வேலையா? அவர் கூட பேசுன மாதிரி ஏஐல வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கான். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் விஜய் அவர்கள் கூட செல்ஃபி எடுத்த மாதிரி ஏஐல போட்டிருக்கான். ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நம்புறாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் பேருக்கு மேலே அதுக்கு லைக் கொடுத்துருக்காங்க. டிவி கெவின் ஃபியூச்சர் தம்பி, நீங்கள் டிவி கெவின் வருங்கால மாவட்ட செயலாளர்னு போடுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்குறிகளாக ஆச்சரியக்குறிகளாக ஒரு கூட்டம் இருக்கு. ஸோ மக்கள் யாரும் அவங்க கிட்ட ஏமாறாதீங்க. இந்த மாதிரி நபர்களை வந்து இனிமே வந்து ப்ரொமோட் பண்றதை நிறுத்துங்க. ரொம்ப ஆபத்து. இவனா இன்னும் வளர்ந்துட்டானா எங்க போய் முடியும் தெரியாது. இன்னும் 10 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு மைவி3 ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்கும். ஈமு கோழி அந்த கோழி இந்த கோழி. ஸோ இவன் மூலியமா ஒரு பெரிய ஸ்கேம் இவங்க கிட்ட ஒரு 2000 பேர் ஏமாறுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ மக்கள் வந்து புரிஞ்சு நடந்துக்கணுன்ற. நன்றி.